ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். கொடுத்துருக்கிற வாக்கியத்தை எப்படி வாசிக்கணும்? கெட்டிங் திஸ் ஃப்ரம் ஃபுட் அண்ட் அவர் பாடி கன்சியூம்ஸ் ஃபார் ஆப்ரேஷன். இந்த மாதிரி ரீட் பண்ணோன்னா நீங்கள் அகைன் அண்ட் அகைன் ரீட் பண்ணி தான் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கு பதிலாக நிறுத்தி எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தி ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கெட்டிங் திஸ் ஃப்ரம் ஃபுட் அண்ட் அவர் பாடி கன்சியூம்ஸ் ஃபார் ஆப்ரேஷன். ஸோ உணவிலிருந்து ஏதோ ஒன்றை நாம் பெறுகிறோம். கெட்டிங் திஸ் ஃப்ரம் ஃபுட் அண்ட் அவர் பாடி கன்சியூம்ஸ் அப்படின்னா என்னது? யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ நம்மளுடைய உடம்பு அந்த ஏதோ ஒன்றை யூஸ் பண்ணிக்கிறது. ஃபார் ஆப்ரேஷன்னா இந்த இடத்துல செயல்பாடுகள். ஸோ என்ன நாம் பெறுகிறோம் உணவிலிருந்து? கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 3ல் எது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். அட் தி சேம் டைம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், இந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் அப்சர்வ் பண்ணி இதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நவ் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். வாட் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் ஃபுட்? ஸ்நாக்ஸா, எனர்ஜியா, இல்லை ஹெல்த்தா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ உணவிலிருந்து பெறுவது எனர்ஜி. தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நவ் 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் இதுக்கு ஆன்சராக வரும்? பிரேக்கிங் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் இட் இஸ் கெட்டிங் ஓல்டு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பிரேக்கிங் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ ஒரு கட்டுமானத்தை உடைத்தல். ஆஸ் இட் இஸ் கெட்டிங் ஓல்டு, அது ரொம்ப பழமையானதுனால அதை உடைக்கிறாங்க. அதுக்கு டெமோலிஷ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ அதர் வேர்ட்ஸுக்கும் நீங்கள் மீனிங் பார்த்துக்கிறணும். கிரியேட்டிங், பில்டிங், இதுக்கு உங்களுக்கு ஈஸியாக அர்த்தம் புரியும். நவ் ரீட் திஸ் சென்டென்ஸ். எ நோட் that tells the arrival of students to educational institutions. இந்த சென்டென்ஸுடைய மீனிங் என்ன? அது என்ன நோட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எ நோட், ஒரு நோட் that tells the arrival of students. அது மாணவர்களின் வருகையை சொல்கிறது. எங்கே வர்றாங்க? எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸோ கல்வி நிறுவனங்களுக்கு. அப்போ அது என்னது? அட்டெண்டன்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எ நோட் தட் டெல்ஸ் த அரைவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸசைஸ் ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எக்ஸசைஸ் தான். ஸோ இப்போ அட்டெண்டன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரியணும். எ பேப்பர் contains information or instruction is circulated for all. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு தடவை அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி அது எதை குறிக்குது, அதாவது சர்க்குலரையா, நோட்டீஸையா, போஸ்டரையா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதை சர்க்குலேட் பண்ணுறாங்க, அப்போ அது சர்க்குலர். தமிழில் சுற்றறிக்கை. நவ் ரீட் திஸ் சென்டென்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். கடைசியில் வாட் இஸ் தட் பேப்பர், அந்த பேப்பர் என்ன அப்படின்னு கேள்வி இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எ பேப்பர் கண்டைன்ஸ் தி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதாவது செய்யக்கூடியவை, செய்யக்கூடாதவை, do's and don'ts of a particular machine and explains how to use it. What is that paper? அது என்ன பேப்பர்? ஆப்ரேட்டிங் மேனுவல். ஸோ அந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் இருக்கும். இட்ஸ் எ மெஷின் விச் சிம்பிளிஃபைஸ் ஆல் லைக் கால்குலேஷன், டாக்குமெண்டேஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் ஸோ ஆன். வாட்ஸ் தட் மெஷின்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். There is no doubt. Computer is the answer.
It is a storage of electric power and it automatically supplies power when the electric supply fails. சென்டென்ஸோட மீனிங்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஜென்ரேட்டர், எலக்ட்ரிக் பேட்டரி, டிரான்ஸ்ஃபார்மர். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத விட பவர் சப்ளை, எலக்ட்ரிக் பவர் சப்ளை அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட். எலக்ட்ரிக் பவர் சப்ளை போயிடுச்சு அப்படிங்கிறது தான் கரெக்ட். The answer for this definition is electric battery. Assuming and telling the future happenings. assume பண்ணுறது and telling the future happenings. என்னது? ப்ரெடிக்ஷனா, இமேஜினேஷனா, சொல்யூஷனா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தி ஆன்சர் இஸ் ப்ரெடிக்ஷன். ப்ரெடிக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முன்னாடி அடுத்து நடக்க போகிறத இப்போவே சொல்கிறது, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. மேக்கிங் அண்டர்ஸ்டாண்ட் த ஹார்ட் டீடைல்ஸ் இன் known words to understand easily. Making understand the hard details, கடினமான விவரங்களை புரிந்து கொள்ள கடினமான விவரங்களை சிம்பிளான வார்த்தைகளில் சொல்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். The answer is simplify. Simplify is a verb. Look at this sentence. Reducing the length of anything for handy appearance. Handy அப்படிங்கிறது ஒரு adjective. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை, ஷார்ட்டனிங், ரிடக்ஷன், இந்த மூணில் எது ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஷார்ட்டனிங் இஸ் தி ஆன்சர். ரெடியூசிங் த லென்த் ஆஃப் எனிதிங் ஃபார் ஹேண்டி அப்பியரன்ஸ் இஸ் ஷார்ட்டனிங். அடுத்து டேக்கிங் த எக்ஸஸ் அண்ட் ஆட் தம் டு தி ஷார்ட்டேஜ். ஈஸியான வார்த்தைகள் தான், ஈஸியாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் வாட் இஸ் தட்? ஷேரிங், இன்க்ரீஸிங், reducing. The answer is sharing. Taking the excess and add them to the shortage. Next one. Make one's appearance. One's apostrophe s இருக்கு பாருங்க. Make one's appearance to make others wonder. ஆச்சரியப்படும் அளவுக்கு appearance-ஐ சேஞ்ச் பண்ணுறது. தட் இஸ் பியூட்டிஃபை. பியூட்டிஃபை அப்படிங்கிறது ஒரு செயல், வேர்ப். எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு வார்த்தைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நீங்களே கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.